தொடர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல 2 தோட்டமுடைய செல்வ செருக்கோடு ஆணவத்தோடு திரிந்து கொண்டிருந்த நபரின் வரலாறை சொல்லி காமிக்கிறான். இறுதியாக அந்த முஸ்லிமான தோழர் இவருக்கு உபதேசம் செய்ததை ஒன்று அவருடைய தோட்டம் முற்றுமுழுதுமாக அழிக்கப்பட்டு அது கால் வைக்க கூட தகுதி இல்லாத அல்லது கால் வைத்தால் வழுக்கி விடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டார். வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா, அதனுடைய மேற்புறங்கள் எல்லாம் அதனுடைய முகடு எல்லாம் முழுமையாக கீழே விழுந்து அது ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாமல் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நபர் அந்த தோட்டத்திற்கு இத்தனை நாட்கள் செலவு செய்ததன் காரணத்தினால் அவர் தன்னுடைய கைகளை சுழட்ட ஆரம்பித்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது வந்து கைகளை பிசைந்தார் அப்படின்னு சொன்னோம். இது கைகளை பிசைறது கிடையாது, கைகளை சுழற்றுறது. அதாவது அவர் அன்றைக்கு வராரு, வந்து தன்னுடைய அழிந்து போன அந்த தோட்டத்தை பார்த்த அந்த அதிர்ச்சியின் உச்சத்துல என்ன பண்றாருன்னா அந்த கைகளை மேல் நோக்கி வச்சிருக்கிறார். போச்சு, எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கையை இப்படி இப்படி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி முதல்ல கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி சுழற்றுறார். அவரால் ஒன்றும் பேச முடியல. அந்த வருத்தமும் அந்த துக்கமும் அவருடைய தொண்டையை அடைச்சிக்கிட்டு அவரால் அதை பார்த்து கஷ்டப்படதான் முடியுது தவிர திருப்பி இந்த பொருளாதாரத்தை மீட்டிக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் வரல. திருப்பி அவர் இந்த பொருளாதாரத்தை வச்சு பெருமை அடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வரல. முற்றும் முழுதுமாக தான் நிற்கதியாக எந்த ஒரு துணையும் இல்லாமல் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் ஆகிவிட்டோமே அப்படின்ற இந்த ஆதங்கத்திலையும் அந்த கடுமையான கவலையிலையும் அவர் கைகளை இப்படி இப்படி சுழட்டுகிறார் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையில் பதிவு பண்றான். அப்ப அவ்வளவு மோசமான வேதனையை கொண்டு அவரை பிடிக்கிறார். பிடிச்சிட்டு தொடர்ச்சியாக சொல்றான், வலம் தகுல்லஹு ஃபிஅத்து யன்சுருனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேற உதவி செய்யக்கூடிய எந்த கூட்டத்தாரும் அவனுக்கு கிடையாது. வமா கான முன்தஸிரா, அவனும் எழுந்து நின்று பழி வாங்குவதற்கான அருகதையும் சக்தியும் அவனுக்கு கிடையாது. ஹுனாலிக்கல் வலாயத்து லில்லாஹில் ஹக், அந்த இடத்துல அல்லாஹுவுக்கு தான் முழுமையான அதிகாரம் அல்லது அல்லாஹுவுக்கு தான் முழுமையான வெற்றி, அந்த உண்மையான அல்லாஹுவுக்கு தான் முழுமையாக வெற்றி. ஹுவ கைருன் ஸவாபா வ கைருன் உக்பா, அவன் அழகிய முறையில கூலியை கொடுக்கக்கூடியவன், அழகிய முடிவை ஏற்படுத்தக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு உணர்த்தும் விதமாக, ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் உணர்த்தும் விதமாக, வலம் தகுல்லஹு ஃபிஅத்து யன்சுருனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து அவனுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஃபிஆ எந்த கூட்டமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு விஷயத்தை நாடி விட்டான்றால் அதை அவனிடத்திலிருந்து தடுப்பதற்கோ அல்லது அவனிடத்திலிருந்து கொடுப்பதற்கோ யாருக்கும் சக்தி கிடையாது. அப்ப இத்தனை நாட்கள் பத்தியா, என் இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளை பத்தியா, எனக்கு கீழே வேலை செய்யற ஆட்களை பத்தியா, என் குடும்ப கோத்திரத்தை பத்தியா, எல்லாம் பலம் வாய்ந்தவர்கள், எல்லாம் மேன்மையானவர்கள் அப்படின்ற மாதிரி அவன் பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அக்ஸரு மின்க மேல வஅஸ்ஸு நஃபரா, எனக்கு உன்னை விட நிறைய சொத்து இருக்குது, உன்னை விட ஆட்பலம் பலைபலம் என்ற நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், வலம் தகுல்லஹு ஃபிஅத்து யன்சுருனஹு மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து அவனுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த கூட்டமும் கிடையாது. வமா கான முன்தஸிரா, அவனும் எழுந்து நின்று அவனும் போய் அல்லாஹ்வை பழி வாங்குவதற்கான எந்த முகாந்தரமும் கிடையாது. அந்த இடத்துல கடைசியில அதை பார்த்துட்டு அவனால சொல்ல முடிந்தது ஒன்றுதான், ஹலைதனி லம் உஷ்ரிக் பி ரப்பி அஹதா, ஐயோ கொடுமையே, என்னுடைய இறைவனுக்கு நான் இணை வைக்காமல் இருந்திருக்கணுமே அப்படின்னு தான் அவன் இறுதியாக சொன்னான். ஏன்னா அத்தனை நாள் அவன் இணை வைத்து எந்த கடவுள்களை எல்லாம் தன்னுடைய தோட்டத்தை காப்பாற்றுவதற்காக வணங்கி கொண்டிருந்தானோ, எந்த கடவுள்கள் எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தானோ தன்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக, அந்த கடவுள்கள் யாருமே அவர்களுக்கு உதவி செய்யல. அந்த கடவுள்கள் எதுவுமே அதை அழிவதற்கு முன்னாடி பாதுகாக்கல, அல்லது அந்த அழிந்த போன பொருளை மீட்டு அவனுக்கு திருப்பி அதே மாதிரி கொண்டு வரல. முழுமையாக அதெல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த இடத்துல தான் அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்கிறான். அந்த இடத்துல தான் அல்லாஹ்வுடைய பலத்தை, இறைவனுடைய அதிகாரத்தை உணர்கிறான். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனாலேயும் எழுந்து நின்று இறைவனுக்கு எதிராக நிற்க முடியாது. அவனுக்கு எந்த கூட்டத்தை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருந்தானோ அந்த கூட்டத்தாராலையும் எந்த உதவியும் செய்ய முடியாது. ஹுனாலிக,
அதே இடத்துலதான் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறார். ஹுனாலிக்கு அல்லாஹு தாலா வேறொரு இடத்துல இந்த ஹுனாலிக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய இடங்கள் எல்லாம் மனித முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். மனிதனுடைய முயற்சிக்கு அடுத்தபடியா மனிதனுடைய முயற்சி எந்த இடத்துல முற்று பெறுகிறதோ அந்த இடத்துல இறைவனுடைய வல்லமையை காட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹுனாலிக் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான்னு பாக்குறோம். இதே வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து இறைவனிடத்துல தனக்காக ஒரு பிள்ளை செல்வத்தை கேட்கும் போது அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அவங்க தான் அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்க தான் அவர்களை முழுமையாக கவனித்துக் கொள்வார்கள். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல ஏற்கனவே அந்த ஊர்லயே கிடைக்கப்பெறாத கனிவர்க்கங்கள்லாம் இருக்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்கிறாங்க, அன்னாலக்கி ஹாதா, இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது எனக்கு அல்லாஹ்விடத்துல இருந்து கிடைத்தது அப்படின்னு சொல்லும் போது ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அங்கு ஜக்கரியா தன்னுடைய இறைவனை வேண்டினார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். அதாவது மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் முடிந்து போனதுக்கு பிறகு அந்த அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமையை காட்டுவதற்காக இந்த ஹுனாலிக்க அங்கதான் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார். இந்த இடத்துல ஹுனாலிக்கல் வலாயத்து, எல்லா விதமான அதிகாரம், எல்லா விதமான உதவி செய்யக்கூடிய, ஒத்தாசை செய்யக்கூடிய அல்லது பழி வாங்குவதற்கான உரிமையும் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்குது. ஹுனாக வலாயத்து லில்லாஹில் ஹக், அல்லாஹுனுடைய உண்மையான அல்லாஹுக்கு மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொய் கிடையாது, அல்லாஹு தஆலா விளையாட்டு கிடையாது. மற்ற சிலைகள் மற்ற கடவுள்கள் மாதிரி இதுவும் 10-11 அப்படிங்கிற மாதிரியான கடவுள் கிடையாது. மாறாக லில்லாஹில் ஹக், உண்மையான அல்லாஹுக்கு மட்டும்தான். ஹுவ கைருன் ஸவாபஹு, அவன் நல்லவர்களுக்கு முஃமின்களுக்கு நல்ல அழகிய சிறந்த கூலியை தருகிறான். ஹுவ கைருன் உக்பா, சிறந்த முடிவையும் தருகிறான். முஃமினுடைய வாழ்க்கையானது இந்த உலகத்துல இருக்கும்போது யதார்த்தமான சாதாரண ஒரு மனிதர் அவரை பார்க்கும்போது மோசமான நிலைமையில இருந்தாலும் உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கென்று சிறந்த ஒரு முடிவை கொடுப்பான். கைரு ஸவாபஹு வ கைருன் உக்பா, அவர் கடைசியில அவருடைய நிலைமை சிறந்த ஒரு முடிவா இருக்கும். ஒன்று இந்த உலகத்துல அவர் நல்ல ஒரு உச்சத்தை பெறலாம், அல்லது நாளை மறுமையில அவர் உயர்ந்த சொர்க்கத்தை பெறலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, முஸ்லிம் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. ஒரு மனிதர் இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு சோதிக்கப்படுவார் அப்படின்னா, அவர் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் முழுமையாக கரைந்து போகும் வரை, அவர் இந்த உலகத்தில் நடக்கும்போது பாவமே இல்லாதவராக நடக்கும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை சோதித்து கொண்டே இருப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். இந்த உலகத்திலே சோதிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது நம்முடைய பாவங்களுக்கான பாவ மன்னிப்பாக பரிகாரமாக இருக்குதே தவிர அது ஒருபோதும் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய, அது முஃமினா இருக்கக்கூடிய ஒருவர் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க பாருங்களேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறிப்பிட்ட காஃபிரினுடைய தோட்டத்தை மட்டும் அளித்திருக்கிறார். உலகத்துல எத்தனையோ காஃபிர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கோடான கோடி சொத்துக்கள் இருக்குது. ஆனா அந்த சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கதான் செஞ்சிருக்கிறான். இந்த இடத்துல அவருடைய ஊர்ல எத்தனையோ காஃபிர்கள் இருக்கலாம், அவர்களுக்கும் பல சொத்துக்கள் இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இந்த மனிதனுடைய அந்த முழுமையான சொத்தை அளித்ததை பற்றி மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்தான் ஒரு முஃமினான ஒரு தோழரை அசிங்கப்படுத்தினார், அவரை மட்டம் தட்டினார், அவரை கேவலப்படுத்தினார். எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய நேசரை கேவலப்படுத்துகிறாரோ, எவர் ஒருவர் ஒரு முஃமினை அசிங்கப்படுத்துகிறாரோ அவருக்கு எதிராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிற்கிறான். அல்லாஹ்வுடைய வழியை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா நிற்கிறான். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் ஆதா லி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், யார் என்னுடைய நேசரை எதிர்க்கிறாரோ, என்னுடைய நேசரை பகைத்துக் கொள்கிறாரோ, நான் அவருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசரை எதிர்க்கக்கூடியவர் எவராக இருந்தாலும் அவருக்கு எதிராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செயல்படுவான், அவரை கண்டிப்பாக பழி வாங்குவான். இந்த இடத்துல ஒரு முஸ்லிம், அவர் ஏழைதான், அவரிடத்துல பெரிய அளவு சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, அவருடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையே ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்குது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய வார்த்தையை உண்மையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் உன்னுடைய தோட்டத்துல வானத்திலிருந்து எதையாவது ஒன்று இறக்கி முழுமையாக அழிச்சிருவான், அதனுடைய தண்ணீரை முழுமையாக கீழே இழுத்துருவான், அதுக்கு பிறகு நீ எதுவுமே அதை கண்டுபிடித்துக் கொள்ள முடியாது, அந்த தோட்டத்துக்குள்ள உன்னால் நுழைய கூட முடியாது என்பது போன்று இந்த முஃமினான தோழர் சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அடுத்த கணமே நிறைவேற்றி காட்டுகிறான். அப்படின்னு சொன்னா
அல்லாஹ்வுடைய அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, இன்ன மின் இபாதில்லாஹி, அல்லாஹ்வுடைய அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாருன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. வேற ஒரு ஹதீஸ்ல சஹீஹ் முஸ்லிம்ல வருது, ருப்ப ருப்ப அஷ்அஸ வ அக்பர மதுஃபூஉன் பில் அபுவாப், எத்தனையோ தலை பரட்டையாக இருக்கக்கூடிய, உடம்பெல்லாம் புழுதி படைந்திருக்கக்கூடிய, வந்தாலே வீட்டு வாசல்லே வைத்து விரட்டப்படக்கூடிய நபர்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், சிலரை அவனுடைய பாதையில இருக்கவர்களா இருந்தாலும் அவர்களை மக்களுடைய பார்வையில இழிவுபடுத்தி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹிக்மத்துக்கு உட்பட்டது அது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடியார்கள் சிலர் இருக்கிறாங்க, அவர்கள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு மனிதர்களால் அதை கண்டுகொள்ளவே முடியாது. முழுமையாக தங்களை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய திக்ர்ல அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கக்கூடியவர்கள். ஆனா வெளிப்படையில மக்களை பார்க்கும்போது இவர் ஏதோ பைத்தியக்காரர் போல, இவர் ஏதோ ஏழை போல, இவர் முடியாதவர் போல அப்படின்னு மக்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அவர் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஏதாவது சொன்னாருன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றுவான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஈமானிய பாடம் என்ன? ஹுனாலிக்கல் வலாயத்துல் இல்லாஹில் ஹக் அல்லது ஹுனாலிக்க விலாயத்துல் இல்லாஹில் ஹக். அந்த இடத்துல உண்மையான அல்லாஹ்வுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லா பழிவாங்குவதற்கான அருகதையும் சக்தியும் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். ஒரு முஃமின் எவ்வளவுதான் பலகீனமான நிலையில இருந்தாலும், ஒரு முஃமினுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை, சொத்து சுகங்கள் இல்லை, உற்றார் உறவினர் இல்லை, அவரை பாதுகாத்துக்கிற அளவுக்கு படை பலங்கள் இல்லை, எதுவுமே இல்லாட்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்துல இருப்பது போதுமானது. ஒரு இந்த காலத்துல நாம் பாக்குறோம், காஃபியர்கள் எல்லா இடத்துலயும் வந்துட்டாங்க, அரசு அதிகாரத்துல அவங்க இருக்கிறாங்க, ஐஏஎஸ் அவங்க இருக்கிறாங்க, ஐபிஎஸ் அவங்க இருக்கிறாங்க, கோர்ட் ஜட்ஜா அவங்க இருக்கிறாங்க, கல்வித்துறையில அவங்க இருக்காங்க, கவர்மெண்ட் செக்டார் முழுக்க அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்மளும் கவர்மெண்ட் செக்டாருக்கு போகணும், நம்மளும் ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும், நம்மளும் வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், மக்களை படிக்க வைங்க, அதுக்காக தொழுக போனாலும் பிரச்சனை இல்லை, மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் போனாலும் பிரச்சனை இல்லை, ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடிய ஸ்கூல்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மார்க்கத்தை நம்ம அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஒரு அதிகாரத்துக்கு வந்து விட்டால் நம்முடைய மக்களை முன்னேற்றி விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும், அதே போன்று மற்ற எல்லா உயர் பதவிகள்லயும் அவங்கதான் இருக்கிறாங்க, இதுக்கு மேல நம்ம நெருக்கடிக்கு உள்ளாகும், இதுக்கு மேல நாம வந்து இந்த உலகத்துல நம்முடைய மார்க்கத்தை சரிவர பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஹுனாலிக்கல் வலாயத்துல் இல்லாஹில் ஹக், உண்மையான அல்லாஹுவுக்கு மட்டும்தான் அங்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு. இவர் ஏழைதான், இவர்கிட்ட சொத்து கிடையாது, இவருடைய பிள்ளைகளுக்கோ அல்லது ஆட்பலமோ கிடையாது, இவரிடத்துல பெரிய சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதிகாரமும் கிடையாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒற்றை வார்த்தைக்காக அவனுடைய முழு சொத்தையும் அழிக்கிறதுக்கு துணிந்து விட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியாறுகளுக்கு எப்பொழுதும் உபதேசி செய்து கொண்டே இருப்பான். நாம அவன் பக்கம் திரும்பினு சொன்னா அவன் நமக்கு உதவி செய்வான். இந்த ஒரு முஃமினோடு அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான், ஆனால் எதிரியோடு அவரிடத்துல உலகமே திரண்டிருந்தது. அப்ப நாம அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக நம்முடைய கவனத்தை செலுத்தணும், அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருந்தோம் என்றால்